வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயர் பாஸ்கெட்ஸ் 2 ரோல் ஒயர் பாஸ்கெட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 கூட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன பேட்டர்னில் இந்த கூடை நான் ரெடி பண்ணியிருக்கேன், என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே 2 ரோல் ஒயர் பாஸ்கெட் தாங்க. ஒரு கடைக்கு தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் முதல்ல என்ன கலர்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெட் வித் ஒயிட்டில் மேக் பண்ணியிருக்கேன். லைன் பாஸ்கெட் மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலில் இந்த ரெட் வித் ஒயிட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கூடைக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 6.25 அடியில் 26 ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 9 வச்சுக்கோங்க. நான் இதுக்கு எல்லாமே 25 9 வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் லென்த் 25 வச்சுருக்கேன். பேஸ் 9 வச்சுருக்கேன். மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் ரெட் கலரில் போட்டிருக்கேன், 2 ஒயிட்டில் போட்டிருக்கேன். அடுத்து 6 லைன்ஸ் ரெட்டில் போட்டிருக்கேன். அடுத்து 2 ஒயிட்டில் போட்டிருக்கேன். அடுத்து 5 லைன்ஸ் ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லைன் ஒயிட்டில் யூஸ் பண்ணி மேலே ஃபினிஷிங் ஒயிட் கலரில் ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள் கூடையோட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, சென்டரில் நான் பிளைனாக உள்ள இடத்துல ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு 3 ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொன்றும் போட்டிருக்கேங்க. அப்போ தான் அந்த கூடை பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அடுத்து செக்குடு பேட்டர்ன். செக்குடு பேட்டர்னில் ஆரஞ்சு வித் ப்ரௌனில் 2 ரோலில் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது 24க்கு 9 அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 5 5 4 5 5 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சைடில் 9 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு வித் ப்ரௌனு. உள்ள ஸ்பேஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தாங்க. கைப்பிடி எல்லாத்துக்குமே சேம் மெஷர்மெண்ட்டு தான். இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது ரோஸ் வித் சாண்டலில் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இது சாண்டல்னு சொல்கிறேன். இந்த கலர் இருக்குல்ல, இது என்ன சொல்கிறது, இந்த மில்க் ஒயிட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கலர். சரிங்களா. இது ரோஸு. இது எப்படின்னா ஒவ்வொரு லைனாக வரும். பேஸ் டாட் மாடலில் நமக்கு வருங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த மாடலில் நம்ம நிறைய கூட ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு லைன், ஒன்று ரோஸு, ஒன்று சாண்டல், ஒன்று இங்கே பாருங்கள், சாண்டலில் ஒரு லைன், ரோஸில் ஒரு லைன், சாண்டலில் ஒரு லைன், ரோஸில் ஒரு லைன், அந்த மாதிரியான ரன்னிங், அதாவது லென்த் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ரன்னிங் ஒயர் எப்படி எடுத்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு 7 லைன்ஸ் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். சென்டரில் 8 லைன்ஸ் சாண்டலில் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே 8 லைன்ஸ் ரோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று மடக்கி விட்டுருக்கிறதுனால வெளியில் 7 லைன்ஸ் மட்டும் ரோஸில் கிடைக்கும். பாருங்கள், இதுக்கு உள்ள ஸ்பேஸ் பார்க்கலாம். இந்த கூடை எல்லாத்துக்குமே பொதுவான மெஷர்மெண்ட் 6.25 அடி தாங்க. இப்போது கைப்பிடி பார்க்கலாம். கைப்பிடி 2 ஒயர் உருட்டு கைப்பிடி. நான் எல்லா கூடைக்குமே ஒரு பக்கத்து கைக்கு 5 ஒயர் வச்சுருக்கேன். இன்னர் ஒயரோட அளவு 4 அடியில் எடுத்திருக்கேங்க. 4 அடி 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த 3 கூடைக்கும் அவுட்டர் ஒயர் 9.5 அடி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட ஒயரை பொறுத்து தாங்க அவுட்டர் ஒயர் இன்னர் ஒயர்லாம் சேஞ்சஸ் ஆகும். நான் என்னோடய ஒயருக்கு இந்த கூடைங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு கடைங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.